ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 சாமுவேல் 16:7 அதனுடைய கடைசி பாகம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். 1 Samuel 16:7. For the Lord does not see as man sees, for man looks at the outward appearance, but the Lord looks at the heart. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேலிலே நாம் சாமுவேல் ஈசாயின் பிள்ளைகளை அடுத்த ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும்படியாய் அவன் செய்கின்ற போது அவர்களுடைய சரீரங்களையும் அவர்களையும் பார்த்து தேர்வு செய்கின்ற இந்த நேரத்தில் தான் ஆவியானவர் கர்த்தர் அவரோடு கூட சொல்கிறார், நீ மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்க வேண்டாம், தேவன் இருதயங்களை பார்க்கிறார் என்று சொல்லி அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அவர் தேர்ந்தெடுத்தார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார். உள்ளந்தெரியங்களையும் இருதயங்களையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் எந்த காரியத்தையும் குறித்தும் கலங்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு விட்டீர்களோ, தள்ளப்பட்டு விட்டீர்களோ, ஒதுக்கப்பட்டு விட்டீர்களோ என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் தாமே நமக்கு முன்பாக சென்று எல்லாவற்றையும் சரி செய்வார். மாத்திரமல்ல, மனிதர்கள் நினைக்கிற பிரகாரமாக எதுவும் நடக்காதபடி தேவன் எதை முன்குறித்திருக்கிறாரோ அந்த விதமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். எனவேதான் கர்த்தர் விதமாக சொல்கிறார், கலங்காதே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று வேதம் சொல்கிறது. எனவே இந்த நாளிலே உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் பயப்படவும் வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று வேதம் சொல்கிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். வேதம் சொல்கின்றது, உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தினாலே நீங்கள் பயப்படாமலும் இருங்கள் என்று. ஆம், கர்த்தர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் காண்கிறார். நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். மனிதர்கள் பார்க்கிற விதமாய் அவர் பார்ப்பதில்லை. நிச்சயமாகவே நீங்கள் விரும்புகிற பிரகாரமாய் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்வார். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்பா, எங்களுடைய உள்ளந்தெரியங்களை நீ காண்கிற தேவனே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. மனிதர்கள் பார்க்கிற பிரகாரமாய் நீர் பார்ப்பதில்லை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ எங்களுடைய இருதயங்களை பார்க்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே. தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஆசீர்வதியும் வழி நடத்திடலாம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.